பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலு. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் போக முடியாது. அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விலாகில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே காமனாக வந்து பெப்பர் சிக்கன் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிறது என்னென்னா, பெப்பர் சிக்கன்லேயே பெப்பர் சிக்கன் சுக்கா அப்படின்ற ஒரு ரெசிபி தான் காட்ட போகிறேன். அந்த ரெசிபியை பார்த்துட்டு வரலாம். போகலாமா? வாங்க போகலாம். 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 10 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷுக்காக கொத்தமல்லி. ஹாய் கைஸ், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கைஸ், கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருந்தேன், சூடாயிடுச்சு. இப்போ வடுகம் போட்டிருக்கேன். அப்படி வடுகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க டைரெக்டாக. அது போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு அடுத்தது பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். பேஸ்ட்டு போடாதீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சிட்டு போடுவாங்க, பட் அரைச்சி போடாதீங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. கேஸ் பாருங்கள், நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். பெருங்காயம் வந்து சாப்பிட்டுங்க போட்டு, ஏன்னா அது வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன், அதை வதங்கிறதுக்காக. இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், கலர் மாறுது. இப்போது 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதும் லைட்டாக அது அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி மிக்ஸ் ஆகிருக்கு. கைஸ், இதோட ரெசிபி வந்து நான் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஈஸியான ரெசிபி தான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெசிபியில் நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் நான்வெஜ்ஜுக்குனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக போடுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து போடுறோம். காய்ஸ், இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சது. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த சிக்கன் போடும்போது மட்டும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு போடுங்க. எதுக்காகன்னா அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். சிக்கன் போட்டதோ அது ஒட்டிக்கும் பாத்திரத்தில். இப்போ நல்லா வதக்கி விடுங்க, அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைஸ், இந்த ரெசிபி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சிக்கனில் பிடிச்ச டிஷ்ஷில் வந்து இதுவும் ஒன்று. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த குக்கிங் விலாக் நல்ல ரெசிபியாக போடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரெசிபியோட பேர் வந்து இப்போ சொல்கிறேன். நம்ம எல்லோரும் நார்மலாக பெப்பர் சிக்கன் தான் சாப்பிடுவோம், பட் இந்த ரெசிபியோட பேர் வந்து பெப்பர் சிக்கன் கிடையாது, பெப்பர் சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்.
இது நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் போட்டிருக்கு. அதை மைண்டில் வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்த்தீங்க இல்லையா, தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லை, அப்புறம் வந்து ஆயிலும் கொஞ்சம் கூட இல்லை. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து இதை எண்ணெயிலேயே ஒரு 50 to 60% வந்து நல்லா வேக வைக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. அது உப்பு வந்து எல்லா பக்கமும் போகணும். நல்லா கலக்கி விடுங்க. கைஸ், இது செஞ்சு எத்தனை பேருக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து அரைச்சா மிளகாத்தூள் போட்டுட்ருக்கோம். அப்படி உங்கள்கிட்ட தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சது இல்லைனாலும் தனித்தனியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது போட்டதும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. லைட்டாக எண்ணெயும் வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ 60% வந்து சிக்கன் வெந்திருக்கு. மீதி 40% வேகிறதுக்காக மட்டும்தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஊற்றிட்டு. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டு வெந்து வருது. உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா காய்ஸ், அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுடுச்சு. இப்போ பாருங்கள், வெறும் ஆயில் தான் இருக்குது அதில். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது காய்ஸ். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். காய்ஸ், சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போடுறது பெப்பர் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, ஆயில் மட்டும்தான் இருக்குது. பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்குது இல்லையா ரெசிபி? ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கனை விட பெப்பர் சிக்கன் சுக்கா வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸு. பாருங்கள், இப்போ டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கார்னிஷ்காக மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ரெசிபி எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கன் சுக்காவுக்கும் பெப்பர் சிக்கனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய்.